ஹல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக அண்டையில் வந்திருக்கிறோம் ஆண்டவரை. ஹல்லேலூயா. வந்தவர்களுடைய இருதயத்தை உமது அண்டையிலே திருப்புகிறோம் ஆண்டவரை. ஹல்லேலூயா. நீ விருத்த சேதனம் பண்ணுங்க ஆண்டவரை. எந்த ஒரு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஐயா. சிந்தனைகள் செதறாதபடிக்கு ஹல்லேலூயா. இந்த கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஹல்லேலூயா உம்மை நோக்கி மாத்திரம் பார்க்க, ஹல்லேலூயா உம்மை முழு பலத்தோடு ஆராதிக்க, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். விண்ணப்பங்களும் ஹல்லேலூயா ஜெபங்களையும் ஹல்லேலூயா உமக்கு நேராக திருப்ப, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்பா, இந்த அறையில் எடுக்கிற ஒவ்வொரு ஆராதனையும் நீர் கவனிக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த பகுதியை ஹல்லேலூயா தேவ ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இதற்கு எதிராக எழும்புகிற எல்லா வன்கண்களும் பொறாமைகளும் ஹல்லேலூயா அந்தகார கிரிகைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து ஹல்லேலூயா ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நமது தேவ வார்த்தை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் எங்களுடைய இருதயத்தில் போடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். என்ன வேண்டுதலோடு வந்திருக்கிறோம் ஹல்லேலூயா. நீர் ஹல்லேலூயா உள்ளங்களை ஹல்லேலூயா அறிந்து ஆராய்கிற தேவனையா. எங்களை உள்ளங்கையிலே நீர் வரைந்து வைத்திருக்கிற தேவனையா. ஹல்லேலூயா. நீர் அற்புதத்தின் தெய்வமையா. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா, முற்றிலுமாய் தாழ்த்தி வெறுமையாக்குறோம் ஐயா. உமது நாம மாத்திரம் மகிமைப்படணும் ஐயா. ஹல்லேலூயா. ஏசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. வந்திருக்க ஒவ்வொருவரும் இயேசு நாமத்தினால ஹல்லேலூயா உற்சாகமாய். ஹல்லேலூயா. அக்கினியில் கடந்து வந்தோம், ஆனால் ஒரு சேதம் கூட இல்லை அப்பா. ஹல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 தெய்வ மனிதர்கள் ஹல்லேலூயா அக்கினி ஜூலையிலே ஹல்லேலூயா போடப்பட்டார்கள். கட்டுண்டவர்களாய் போடப்பட்ட போதிலும் ஹல்லேலூயா ஒரு சேதமின்றி 4வது நபராய் ஹல்லேலூயா இயேசுவானவர்களை விடுவித்தார். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ ஹல்லேலூயா இதே போல அக்கினி ஜுவாலைகள் இருக்கலாம். ஹல்லேலூயா. எத்தனையோ சாத்தானுடைய கட்டுகளில் இருக்கலாம். ஹல்லேலூயா. அதையெல்லாம் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அக்கினியை கடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்று இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போக இல்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கண்மலை நீ. அக்கினியை கடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போக இல்லையப்பா. கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு எங்கள் பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, எங்கள் போற்றிடு அலை நீ. தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கண்மலை நீ. செங்கடலை நீர் பிளந்தீ, செவ்வையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீ. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர்.
எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, எங்கள் போற்றிடும் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கண்மலை நீ. அக்கினியை கடந்து வந்தோம் இல்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோம் நாங்கள் மூழ்கி போக இல்லையப்பா. கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. பலவித சோதனையா புடமிடப்பட்டோம் ஐயா, பொன்னாக மாற்றிவிட்டீ, புது இருதயம் தந்து விட்டீர். தலையை என்னை அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை என்னை அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கண்மலை நீ. நிம்மது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் தன் மகிமையை காண்போ. உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் ராஜா நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கண்மலை நீ. அக்கினியை கடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் ராஜா, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கோலியாத்து, ஹalleluya. எங்களுடைய வாழ்க்கையிலே கோலியாத்து போல எத்தனை ஹalleluya சத்துருக்கள் வந்தாலும் ஹalleluya கர்த்தராகிய இயேசு அதை முறையடிக்க வல்லவராயிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹalleluya. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவரால் எல்லாம் கூடும். ஹalleluya. இறந்த லாசருவை 4வது நாள் ஹalleluya மரித்த ஹalleluya லாசருவை 4வது நாள் உயிரோடு எழுப்பின தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. மரித்தேன், சதா காலமும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம். ஹalleluya. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கூடுமே, எல்லாம் கூடுமே. ஹalleluya. உம்மால எல்லாம் கூடும். ஹalleluya. கூடுமே, எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கூடும்.
கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையே. யோர்தானை உம்மை கண்டு பின்னோக்கி சென்றது. யோர்தானை உம்மை கண்டு பின்னோக்கி சென்றது. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். எல்லாம் சொல்லுவோமா? கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மறித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, மறுமாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது எதுவும் இல்ல, உம்மால் கூடாதது எதுவும் இல்ல. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினா, நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினா, நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, கூடாதது ஒன்றுமில்ல. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிற அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. மனிதர்கள் உங்க வாழ்க்கையில புல் ஸ்டாப் போடலாம், ஆனா ஆண்டவர் அதை புல் ஸ்டாப்புக்கு அடுத்தது கமா வச்சு தொடர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை தடைகள் வந்தாலும் ஹல்லேலூயா, தடைகளை மாற்றுகிறவர் கர்த்தராகிய இயேசு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் உங்க வாழ்க்கையில? ஹல்லேலூயா. நம்ம நிற்பது நிர்மூலமாகாம இருப்பது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. 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 எல்லாரும் எழுந்தவனமாக ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூன்றாவது அடியை இன்னும் கூட ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா,
மாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, நான் கூடாதது ஒன்றுமில்ல. ஹalleluya 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 ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹalleluya இந்த அருமையான பாடலை ஹalleluya ஸ்தோத்திரம். ஹalleluya சிலுவை சுமந்தோராய் ஹalleluya சீஷனாக்குவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சிலுவை சுமந்தோரா சீஷனாகுவோ. சிலுவை சுமந்தோரா சீஷனாகுவோ. சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போ. சந்தேசம் சொல்வோ. தாங்குவா அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா 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 சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம். சொந்தம் பந்தங்கள் சொல்லால் சொல்லலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்று நீடுவே. அவருக்காகவே அனைத்து இழந்தாலும் அதை மகிமை என்று நீடுவே. அல்லேலூயா 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 வாழ்வும் இயேசுவே சாவும் லாபமே. வாழ்வும் இயேசுவே சாவும் இயேசுவே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை கிருபை தருகிறார் விருதாய், அதை நித்தமும் காத்து கொள்வே. கிருபை தருகிறார் விருதாயாகிடே, அதை நித்தமும் காத்து கொள்வே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சீஷன் என்பவன் சீஷன் என்பவன் குருவை போலவே. சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தனை பரலோக சிந்தனை கொண்டு உமக்கா பணி செய்வே நான் அனுதினமும். லோக சிந்தனை உமக்கா பணி செய்வே
தினமும் ஹalleluya 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 விட்டுயன் கண்ணை அகற்றிவே விண்ணை விட்டுயன் கண்ணை அகற்றினே மண்ணின் வாழ்வையும் குப்பையை எண்ணுகிறேன் வாழ்வையும் குப்பையை எண்ணுகிறேன் விண்ணின் விண்ணின் வார்த்தைக்கு தன்னை தருகிறேன் உண்மை உள்ளவன் என்ற அழைப்பே விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன் உண்மை உள்ளவன் என்ற அழைப்பே ஹalleluya 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 சுமந்தோரா சீசனாகுவோ சிலுவை சுமந்தோராய் சீசனாகுவோ சிந்தை வாழ்விலும் தாழ்வை தரிப்போ சிந்தை வாழ்விலும் தாழ்வை தரிப்போ சுமப்பில் சந்தோஷம் கொள்வோ நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்ளுவோ ஹalleluya 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 மத்தேயு 28 கடைசி வசனம் சொல்வது ஹalleluya உலகெங்கும் போய் ஹalleluya ஹalleluya உலகெங்கும் போய் நற்செய்தியை அறிவித்து ஹalleluya பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஹalleluya ஞானஸ்நானம் கொடுத்து ஹalleluya சீஷராக்குங்கள் என்று சொன்னதுபடி ஹalleluya நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு லட்சியம் வேண்டும் ஆண்டவரே ஹalleluya நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு லட்சியம் இருக்கணும் ஹalleluya வாழ்வது ஒரு முறை இந்த உலகத்துல அது இயேசுவுக்காய் ஹalleluya அது இயேசுவுக்காய் ஹalleluya வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய் ஹalleluya மரித்தாலும் இயேசுவுக்காய் ஓ ஹalleluya 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 முற்றுமாய் தாழ்த்தி வெறுமையாக்குறோம் ஆண்டவரே ஹalleluya ஆராதனையில உங்க கிருபை இருந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்ன ஏக்கத்தோடு வந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாத்தையும் வைக்கிறோம் ஆண்டவரே ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தரப்போவதற்காய் ஓடி ஸ்தோத்திரங்களையா மீதியான ஹalleluya பகுதியை திருக்கத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே ஹalleluya வழி நடத்துங்க ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே. Psalms 108, Sangeetham 108. Sangeetham 108. Sangeetham 108. O Lord, my heart is steady fast. I will sing and give praise, even with my glory. Awake, lute and harp. I will awaken the dawn. I'll praise you, O Lord, among the peoples, and I will give praise. I will sing praises to you among the nations. For your mercy is great above the heavens, and your truth reaches to the clouds. Be exalted, O Lord, above the heavens, and your glory above all the earth, that your beloved may be delivered. Say with your right hand and hear me. Amen. இந்த 6 வசனங்களிலும் முதலாவது வசனம் நமக்கு கற்றுத்தருகின்றன. என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். My heart is prepared to worship you, Lord.
This is what the first verse is telling. Let all remember ourselves and realize ourselves. Where is our heart? Amen. Is our heart is prepared to worship the Lord, to bring glory to the Lord? Let us all meditate on it. நம்முடைய எல்லாருடைய இருதயங்களும் தேவனை ஆராதிக்கும்படிக்காக ஆயத்தப்பட்டிருக்கின்றதா? நாம் கடந்த 15-20 நிமிடங்களாய் தேவனை துதித்து ஆராதித்து கொண்டிருக்கின்றோம். இந்த வசனமும் நமக்கு சொல்கிறதென்ன? என்னுடைய இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் தேவனை நோக்கி சொல்வதை நாம் பார்க்கின்றோம். நம் எல்லோருடைய இருதயமும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும், ஒவ்வொரு காரியங்களையும் ரிசீவ் பண்ணுவதற்காக. தேவனிடத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களையும் தேவனிடத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய சகல நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய இருதயம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது இந்த நாளிலே அவருடைய இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது என்று சொல்லி நமக்கு கற்றுத்தருகிறார். அதே போல நம்மளுடைய எல்லோருடைய இருதயம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையையும் பாடுவேன். வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையில் விழித்திருப்பேன். அதிகாலையில் விழித்திருந்து தேவனை பாடுகின்ற ஒரு அனுபவம். In the morning, early morning, we all have to come in the presence of the Lord to worship, to thank, to praise Him. This is how our heart has to be prepared. அதிகாலையிலே நாம் தேவனை நோக்கி தேடி பாட வரும் பொழுது நம்முடைய இருதயம் அதிகாலையிலே ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் சங்கீதக்காரன் தாவீது இந்த சங்கீதம் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறார். நாம் எப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்தாலும் நம்முடைய இருதயம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பது என்ன என்று சொன்னால், நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு முன்பதாக ஒரு உன்னத பரிசுத்த வாழ்க்கை வாழுகின்ற ஒரு நல்ல ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது இந்த சங்கீதத்தின் மூலமாக நம்மளோடு பேசுகின்றார். ஸோ அதிகாலையிலே தேவனை தேடுகிற ஒரு அனுபவம், அதிகாலையிலே விழித்திருந்து தேவனை தேடுகிற ஒரு அனுபவம் எப்பொழுது நமக்கு வரும் என்று சொன்னால், எப்பொழுது நம்முடைய இருதயம் ஆயத்தமாக இருக்கிறதோ அப்பொழுதுதான் என்ன செய்யும்? அதிகாலையிலே நாம் எழுந்து தேவனை தேடுவதற்கான ஒரு உந்துதல் நமக்கு உண்டாகும். ஸோ இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். உமது கிருபை வானங்களுக்கு மேலாகவும் உமது சத்தியம் மேக மண்டலங்களுக்கு பரியந்தமும் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திரும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. அதற்காகத்தான் நாம் இந்த இடத்திலே ஒன்றாய் கூடி வந்து தேவனை ஆராதிக்கும்படியாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். அவருடைய மகிமை, அவருடைய மேன்மை நாம் இந்த பூமிக்கு எடுத்து காண்பிக்கும்படியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாக இந்த இடத்திலே தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார். அவருடைய மகிமையையும் அவருடைய சத்தியங்களையும் இந்த உலகத்திற்கு உங்களை கொண்டும் என்னை கொண்டும் எடுத்து காண்பிக்கும்படியாய் ஆண்டவர் இந்த இடத்திலே நம் எல்லோரையும் இந்த இடத்துல ஒரு சின்ன கூட்டமாக ஒன்றாய் நம்மளை சேர்த்திருக்கின்றார். உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். யாராகிலும் அப்படி அதிகாலையிலே எழுந்து தேவனை தேடுவதற்கான ஒரு அனுபவம் இல்லாதவர்கள், தேவனுடைய சத்தியத்திலே நாம் நடக்க முடியாத ஒரு தடைகள், யாராகிலும் அந்த சூழ்நிலையில் இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த நேரத்திலே நம் எல்லோரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய இருதயத்தை திறந்து தேவனுடைய சமூகத்திலே நாம் ஊற்றும் பொழுது அவர் நம்மளை சகல காரியங்களிலிருந்தும் விடுதலையாக்கி நம்முடைய இருதயத்தை அவரை தேடுவதற்கு ஆயத்தப்படுத்தி
அவர் வருவதற்கு நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தும்படியாகவும் இந்த இடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலாவிக் கொண்டிருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் நமது மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கின்றார். ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். யாருடைய இருதயம் ஏதாகிலும் காரியங்களினால் கட்டப்பட்டிருக்கிறதோ அந்த இருதயங்களை இன்றைய நாளிலே இந்த ஆராதனையிலே தொடர்ந்து நாம் தனித்தனியாய் ஆராதிக்க போகின்ற இந்த ஆராதனையிலே எல்லோரையும் தேவன் விடுதலை செய்து நம்முடைய இருதயங்களை அவர் வரும்படியாய் ஆயத்தப்படுத்தும்படி கடந்து வந்திருக்கிறார். அந்த ஒரு உணர்வோடு நாம் எல்லோரும் இந்த நேரத்திலே தனித்தனியாய் நாம் தேவனை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க இல்லை? சிரிப்பு கஷ்டப்பட்டு வர்ற மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். ரூத்தின் புஸ்தகம், புக் ஆஃப் ரூத், சாப்டர் 2 verse 12. ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஹல்லேலூயா. ஒரு நல்ல வார்த்தை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்குமே அந்த வார்த்தை உரித்தான வார்த்தை. எப்படின்னு சொன்னால், எங்கெங்கேயோ இருந்தோம், ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஒரு விசுவாசத்தில் வாழ்ந்து வந்தோம். ஆனால் கர்த்தரை என்னைக்கு அவர் நம்மளை தேடி வந்தாரோ அன்னைக்கு அவருடைய செட்டையின் கீழே வந்துட்டோம். அப்படி தானே? ஹல்லேலூயா. உண்மை தானே? அவருடைய செட்டையின் கீழே அவருக்குள்ளே நம்ம அடைக்கலம் புகுந்துட்டோம். நீங்கள் தான்ப்பா, நீங்கள் தான் எங்கள் தஞ்சம், நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரண்டர் பண்ணிட்டோம். அப்போ அவர் நிச்சயமாக பலனை கொடுப்பாரு. ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு சாட்சியை சொல்லிக்கிறேன். நிறையா புதிய முகங்கள் இருக்கிறதுனால. நான் ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். கர்த்தர் அறியாத ஒரு குடும்பத்தில். எங்கள் ஊரில் சுவிசேஷனா என்னன்னு தெரியாது. ஒரு கிறிஸ்டியன் சேனல் கூட பார்த்ததில்லை. என்னுடைய 20 வயசு வரை எனக்கு ஒன்றுமே தெரியாது. அதாவது போன ஸ்கூலு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே அப்படிப்பட்ட ஒரு ஊரில் வளர்ந்த என்ன ஆண்டவர் டைம் வந்தப்போ ஆண்டவர் துபாய்க்கு கொண்டு வந்து நான் சர்ச்சுன்னு லைஃப்பில் என்னன்னே தெரியாது. சர்ச்சுனா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எப்படின்னா, அந்த ரோமன் கத்தலிக் சர்ச்சு, அந்த பெல் அடிக்கும், இதுதான் எனக்கு தெரிஞ்ச சர்ச்சு. அப்போ அப்படி நம்ம வாழ்ந்து வந்த என்ன ஆண்டவர் இந்த தேசத்துக்கு கொண்டு வந்து ஒரு சகோதரி மூலமாக ஆண்டவர் அறிய வச்சு அவர் ரட்சிப்பை கொடுத்தாரு. ரட்சிப்பை கொடுத்தப்போ நம்மளுக்கு அவர் தான் அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டோம். இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சது. இதுதான் நீங்கள் தான்ப்பா அப்படின்ட்டு அவர் இந்த வார்த்தை தான் எனக்கு சொல்ல முடியும். அடைக்கலமாக வந்துட்டேன் ஆண்டவரை, நீங்கள் தான். ஆனால் ஒப்பு கொடுத்தனால இன்னைக்கு வரை ஆண்டவர் நடத்தி கொண்டு இருக்கார். ஹல்லேலூயா. இதுதான் எல்லாருக்கும். எப்படியோ வாழ்ந்துருப்போம், எங்கெங்கேயோ வாழ்ந்துருப்போம். ஆனால் இன்னைக்கு அவரை நம்ம ஏற்றுக்கிட்டு ஆண்டவரே நீங்கள் தான் அப்படின்னு நம்ம சரண்டர் பண்ணிட்டோமோ அன்னிலிருந்து அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். ஹல்லேலூயா. இந்த ரூத்தை குறித்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் சில காரியங்கள் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். அதாவது பெத்லஹேம் என்கிற ஊரில் ஒரு மனுஷன் வாழ்ந்து வரான். அவன் எலிமெலேக்கு. அங்கே பெத்லஹேம் சொன்னாலே அது அப்பத்தின் வீடுன்னு அர்த்தம். அந்த ஊரில் இப்போ பஞ்சம் வருது. பஞ்சம்ன்றது ஊரை விட்டு எல்லாரும் போகலை, அதான் உண்மை. நிறைய பேர் அங்கேயே இருந்தாங்க. ஏன்னா இவங்க ரிட்டர்ன் வரும்போது இவங்கள பார்த்து ஐயோ இவளா நான் ஹோமின்னு கேட்குற அளவுக்கு ஆளுங்க இருந்தாங்கன்னு சொன்னால் எல்லோரும் வெக்கேட் பண்ணிட்டு போகலை. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, உடனே வெக்கேட் பண்ணிட்டு மோவாப் தேசத்துக்கு போயிட்டாங்க. எதுக்காக? இங்கே பஞ்சம். இப்படி தான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம், நம்ம டிசிஷன்ஸில் எடுக்கும்போது தீர்மானம் மிக முக்கியம் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. நம்ம தீர்மானங்களை எடுக்கும்போது என்ன தெரியுமா, அப்போ உள்ள சுச்சுவேஷனை யோசித்து தீர்மானங்களை எடுத்துருவோம். ஆனால் கர்த்தர் நம்மளை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்காரு, அதை மறந்து போயிடுவோம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், பஞ்சம் பெத்லஹேம்டாலே அது அப்பத்தின் வீடு, அங்கே இல்லாத அப்பமா. ஆனால் விட்டுட்டாங்க, போயிட்டாங்க. எங்கே? மோவாப் தேசன்றது எப்பயோ சபிக்கப்பட்ட தேசம். மோவாப் தேசத்தை கர்த்தர் என்றைக்குமே ஆசீர்வதிக்கிற தேசம் கிடையாது. இருந்தாலும் இவங்க கிளம்பி போயிட்டாங்க. போனது யார்? எலிமெலேக்கு, அவன் மனைவி நகோமி, 2 மகன் மக்லோன், கிளியோன், 4 பேரும் போயிட்டாங்க. போனாங்க 10 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ என்ன நடக்குது? மகன் 2 பேருக்கு அங்கே கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு. யார்? மோவாபிய பெண்களை கல்யாணம் முடிச்சு செட்டில் ஆகிட்டாங்க. இப்போது ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, 2 மகன்மாரும் இறந்தாச்சு. இப்போ அப்படின்னா அந்த குடும்பத்தில் ஆண்களே இல்லை.
இப்போ லேடிஸ் மட்டும்தான், மாமியார் 2 மருமகள். இப்போ கேள்விப்படுது பெத்லஹேம் பிளஸ் பண்ணிட்டார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இப்போ நல்லபடியாக அங்கே ஆசீர்வாதம் வந்துருச்சு அப்படின்னு கேள்விப்பட்ட போது நகோமி தீர்மானிக்கிறா, நம்ம இப்போ கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த யூத கலாச்சாரம்ன்றது டிஃப்ரெண்ட். அங்கே வந்து டிசிஷன் வந்து பெண்களுக்கு கிடையவே கிடையாது, ஆண்கள் தான். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் அங்கே தான். எப்படின்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் பெண்கள் எங்கேயும் பேசக்கூடாது, பெண்களுக்கு எங்கேயுமே இடம் கிடையாது, ஆண்கள் டிசிஷன் அவங்க தான் எடுக்கிற முடிவு தான், அது கீழ்ப்படிஞ்சிருக்கும். ஆனால் இங்கே எப்படின்னு சொன்னால் ஆண்கள் யாருமே இல்லை. இப்போ நகோமி தான் டிசிஷன் எடுக்கிறா. என்னன்னு சொன்னால், நம்ம பெத்லஹேமுக்கு போவோம் அப்படின்றத. வாழ்க்கையில் தான் சொன்னேன், டிசிஷன் நம்ம என்னைக்கு எடுக்கிறோமோ அன்னைக்கு தான் ஆசீர்வாதம் தொடங்கும். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக சூழ்நிலைகளை கொடுப்பார் நம்மளுக்கு டிசிஷன் எடுப்பதற்கு. ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு சுய சித்தத்தின்படி நடக்கிறதுக்கு நிறைய இடங்களை விட்டு கொடுப்பாரு. உண்மைதானே? நம்மளுக்கு 6ஆம் அறிவு எதுக்கு கொடுத்தாரு? மிருகங்களுக்கெல்லாம் 5 அறிவு. நம்மளுக்கு 6ஆம் அறிவு எதுக்கு கொடுத்தாரு? பகுத்தறிவுன்னு சொல்லுவோம் நம்ம, அப்படி தானே? பகுத்தறியணும், நல்லது கெட்டது நம்ம தான் பகுத்தறியணும், டிசிஷன் எடுக்கணும் நம்ம தான் எடுக்கணும். ஹல்லேலூயா. அப்போ முதல்ல உங்களுக்கு தெரியும், ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் தேசத்தை கொடுத்துட்டாரு, போன்ட்டார். அதுக்கப்புறம் எந்த சைடை சூஸ் பண்ணுறது அவங்களுக்கு தான் கொடுத்தாரு. அப்போ தான் லோத்து ஒரு பக்கமாகவும், லோத்து பார்க்குறான், ஆஹா சூப்பராக இருக்குது, செழிப்பாக இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் டிசைட் பண்ணுறான். அப்படி தானே? அப்போ என்றைக்குமே தீர்மானம் எடுப்பது ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்காரு. ஆனால் என்றைக்குமே ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரோடு நடக்கிற பிள்ளைகள், அவர் சத்தத்துக்கு கேட்குற பிள்ளைங்க டிசைட் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும், பரிசுத்த ஆவியார் நம்மளோடு கூட இருக்கிறதுனால இது சமாதானமா, இது ஆண்டவர் செய்கிறதுக்கு உங்களுடைய சித்தமா அப்படின்னு யோசித்து ஆண்டவர் சமூகத்திலிருந்து நம்ம டிசைட் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இப்போ நகோமி டிசைட் பண்ணுறா போகலான்னு சொல்லிட்டு. போகலான்னு சொன்னப்போ 2 மருமகள்கிட்ட சொல்கிறா, இது உங்கள் சொந்த ஊர், நீங்கள் திரும்பி போயிருங்க, என்னோட வந்துட்டு நீங்களாம் என்னத்தை நீங்கள் வாழ போகிறீங்க, உங்களால் நான் என்ன செய்ய முடியும், உங்களுக்கு எல்லாம் இனி எனக்கு மகன்மாரும் இல்லை, உங்களுக்கு மறுபடி திருமணம் முடிச்சு கொடுக்குறதுக்கு நீங்கள்லாம் வர வேணாம், நீங்கள்லாம் போயிருங்க, நான் என் சொந்த ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நகோமி தீர்மானிக்கிறா. ஹல்லேலூயா. ஆனால் அப்போ 2 மருமகளில் அவள் ஒரு பால் என்ன பண்ணுறான்னு சொன்னால், சரி மாமியார் தானே சொல்லிட்டா, மாமியார் சொல்கிறது கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாமியாரை முத்தம் கொடுத்துட்டு அவள் திரும்பி போயிட்டான். ஆனால் ரூத்து இல்லை, உங்கள் கூட தான் வருவேன். ஹல்லேலூயா. உங்கள் கூட தான் வருவேன். அதில் ஒரு வார்த்தை சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் யாராவது வாசிங்களேன். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். இல்லையே, 16. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்தே அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். ஹல்லேலூயா. ரூத்துடைய டிசிஷனில் அவள் 100% நிற்கிறா. ஹல்லேலூயா. என்ன நிற்கிறான்னு சொன்னால், மாமியார் சொல்கிறா நீ திரும்பி போன்னு சொல்லிட்டு, மாமி பண்ணுற அட்வைஸ் கரெக்டாக தானே இருக்குது, மாமியார் சொல்கிறத கேட்டு அவள் திரும்பி போகலை. அவளுக்கு ஒன்று தெரியும், இஸ்ரவேலின் தேவன் யார் என்று. ஹல்லேலூயா. அதுதான் முக்கியங்க. நம்மளுக்கு 1000 பேர் எவ்வளோ அட்வைஸ் வேணாலும் கொடுக்கலாம், ஆனால் நம்மளுக்கு இஸ்ரவேலின் தேவன் யார் என்கிற ஞானம் நம்மளுக்கு வேண்டும். ஹல்லேலூயா. இவள் மாமியார் பின்னாடி போகிறதுக்கு மாமியார் காரணம் அல்ல, இஸ்ரவேலின் தேவன் காரணம். ஹல்லேலூயா. இவளுக்கு இப்போ நீங்கள் ரூத்தை குறித்து, அதாவது அவளுடைய பரம்பரை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்கிறது வேதத்தில் இல்லைன்னா, நீங்கள் அதை குறித்து அவளுடைய யார் பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இவள் யாருன்னு சொன்னால் பாலக் ராஜாவுடைய பேத்தி. ஹல்லேலூயா. நீங்கள் தேடி பாருங்கள், இது பாலக் ராஜா எக்லோன். நீங்கள் அது நியாயாதிபதி புஸ்தகத்தில் வரும் எக்லோன் யாருன்றது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ எக்லோனுடைய மகள், அதாவது பாலக் ராஜாவுடைய பேத்தி. அப்போ பாலக் ராஜாவுக்கு யாருன்றது தெரியும். ஹல்லேலூயா. எப்படி தெரியும்னா, இஸ்ரவேலின் ராஜா ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார்ன்றது அவருக்கு தெரியும். தாத்தா குடும்பத்தில் வந்தவளுக்கு இவளுக்கு தெரியும். மோவாபிய ராஜா நாட்களில் உங்களுக்கு தெரியும், பீலேயாமை கூட்டிகிட்டு வந்து சபிக்க சொன்ன போது அந்த தேசத்தை சபிக்க முடியலை, கர்த்தர் அனுமதிக்கலை. அப்போ பீலேயாம் வந்துட்டு ஆசீர்வதித்துட்டு போவான். அதை பார்த்தான் பாலக் ராஜா. ஹல்லேலூயா. பாலக் ராஜாக்கு தெரியும் இஸ்ரவேலின் தேவன் யார் என்பது. அப்போ அந்த பரம்பரையில் வந்த ரூத்துக்கு தெரியும் இஸ்ரவேலின் ராஜா யார் என்று, இஸ்ரவேலின் தேவன் யார் என்று. ஹல்லேலூயா.
அதனால் இவளுக்குள்ள ஒரு விசுவாசம் வளர்ந்துருச்சு, இஸ்ரவேல் தேவன் யாருண்டு. ஹல்லேலூயா. அதனால தான் சூஸ் பண்ணுறா, நான் மாமியார் பிறகே போகணும், பெத்லஹேமுக்கு போகணும், இஸ்ரவேலின் தேவன் அங்கே இருக்காருன்றது தெரியும், அதனால் போகணும்னு டிசைட் பண்ணிட்டா. ஹல்லேலூயா. அதான் சொல்கிறேங்க, எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவரை குறித்து எப்படி வெளிப்பட்டாலும் அவர் யார் என்பது தெரிஞ்சிட்டோம்னு சொன்னால் நம்ம சரண்டர் பண்ணிடணும். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்துரும் நம்ம வாழ்க்கையை. ஆண்டவரை உங்கள் செட்டைக்குள்ளே வந்துட்டேன்ப்பா, நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒன்று மாத்திரம் தெரியும், நிறைவான பலன் நீங்கள் கொடுப்பீங்க. ஹல்லேலூயா. ரூத்துக்கு தெரிஞ்சு போச்சு, அங்கே தான் நம்ம டிசைட் பண்ணிட்டோம், இனி மாறக்கூடாது, தீர்மானம். போனவங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஊரில் இருக்கிறா, இப்போ இவளுக்கு புதிய ஊர், உண்மைதானே? ரூத்துக்கு தெரியாத ஒரு இடம், அவள் வாழ்ந்த இடம் கிடையாது, நகோமியோட சொந்த ஊர். அவள் வருவா, ஆனால் இவள் பிறகே வந்துட்டா. ஹல்லேலூயா. அவள் சொல்கிறா, மாமியார் போன்னு சொல்லிட்டனால தான் இவள் இந்த வார்த்தையை சொல்கிறா, உங்கள் ஜனம்தான் என் ஜனம். ஹல்லேலூயா. உங்கள் தேசம்தான் என் தேசம். ஒன்றுமே எங்களை பிரிக்க முடியாது, மரணம் மாத்திரம்தான் பிரிக்க முடியும். ஹல்லேலூயா. அதாவது அவள் டிசைட் பண்ணிட்டா, அதில் அவள் உறுதியாக இருக்கா. இப்போ வந்தாச்சு, வரும்போது இங்கே அறுப்பு காலம், கோதுமை அறுக்கிற அறுப்பு காலம் வந்துட்டா. இப்போ இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு மாமியார் மருமகள், நம்ம ஊரில் எப்படி நடக்கும் அதே வாழ்க்கை தான் இவங்களுக்கும். ஹல்லேலூயா. இப்போ என்ன பண்ணுறா? சரி, நீ நம்ம தான் மாமியாருக்கு சோறு போடணும். இவ கரெக்டாக இருக்கா. இவ என்ன பண்ணுறா? வயல்களுக்கு நான் அறுக்கிறதுக்கு போகலை, பொறுக்கிறதுக்கு போகிறா. ஹல்லேலூயா. அறுக்கிறன்றது நிறைய கிடைக்கும் உங்களுக்கு அறுத்தா, ஆனால் பொறுக்கிறன்றது மிஞ்சி மீதி போனது தான் கிடைக்கும். ஹல்லேலூயா. உண்மை தானே? வயலில் அந்த நாட்களில் கட்டில் எப்படி தெரியுமா? அறுப்பு கட்டி எடுத்துகிட்டு போகிறவங்க கொஞ்சத்தை சிந்த விட்டால் அதை எடுக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால், இப்படி ஏழைகள் அதை வந்து பொறுக்குவாங்க, குருவிகள் இதெல்லாம் சாப்பிட்றதுக்காகவே ஆண்டவர் கட்டளையாக கொடுத்தாரு. நீ என்னைக்கு அறுப்பு அறுத்துட்டு போறியோ அதில் கொஞ்சம் விழுந்துச்சுன்னா விட்டுறாத. ஹல்லேலூயா. அப்படி விட்டுறது, கீழே கிடக்கிறத பிறக்க போனவ தான் ரூத்து. ஹல்லேலூயா. அவளுக்கு யார் வயல் என்ன ஏதுன்றது ஒன்றும் தெரியாத, ஆனால் போயிட்டா பொறுக்கிறதுக்கா. இன்றைக்கி நம்மளும் அப்படித்தாங்க, இந்த தேசத்துக்கு வந்தோம், எப்படி வந்தோம்? ஏதாவது தெரிஞ்சா வந்தோம்? இல்லை. ஆனால் வந்த இடத்துல ஒன்று மாத்திரம் புரிஞ்சுக்கங்க, வேலைக்கு வந்தீங்களோ, நீங்கள் கடனை கழிக்க வந்தீங்களோ, வீடு கட்ட வந்தீங்களோ, சம்பாதிக்க வந்தீங்களோ, கோடீஸ்வரனாக வந்தீங்களோ, இதெல்லாம் ரெண்டாவது. ஆனால் வந்த இடத்துல இஸ்ரவேலின் தேவனை பிடிச்சி கொண்டீங்கன்னு சொன்னால் நிறைவான பலன் அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. என் வாழ்க்கையில் நான் சொல்லுவீங்க, அறிஞ்சேன் இஸ்ரவேலின் தேவனை. இன்னைக்கு வர இந்த தேசத்தில் 22 வருஷம், 22 வருஷம். ஆனால் ஆண்டவர் அறிஞ்சதுக்கப்புறம் இதுவரை உயர்வுகள் தாழ்வுகள் குறைவு நிறைவு எல்லாம் வந்துச்சு, ஆனால் என் ஆண்டவர் கைவிடலை. ஹல்லேலூயா. நடத்தி கொண்டே இருக்காரு, இனியும் நடத்துவார். ஹல்லேலூயா. அதுதான் நம்மளுடைய அடைக்கலம்ன்றது. அவருக்குள்ளே சரண்டர் பண்ணிட்டோன்னா அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. இப்போ ரூத்து வந்துட்டா, பொறுக்கிறதுக்கு போகிறா. ஹல்லேலூயா. ஒன்று தெரியுமாங்க, ஆண்டவருக்காக நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அவர் தயவுகளை அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளைங்க ஒரு நாள் ஒரு இடத்துல போய் வெக்கப்பட்டு போக மாட்டாங்க. உண்மைதான். அதான் வார்த்தை சொல்லுது, அவர் முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. அதே தான், அவரை நீங்கள் நம்பிட்டீங்கன்னு வைங்களேன், போகிற இடத்துலலாம் யார் மூலமாக எப்படி வாசலை திறப்பார்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் திறப்பார். ஹல்லேலூயா. தயவுகள் ஆண்டவர் கட்டளையிடுவார். நீங்கள் வேலைக்கு தேடிட்டு இருக்கீங்களா? நீங்கள் ஆண்டவர் இஸ்ரவேலின் தேவனை அறிஞ்சிட்டீங்கன்னு வைங்களேன், கர்த்தர் அறிஞ்சிட்டீங்கன்னு வைங்களேன், ஏசப்பாவை தெரிஞ்சிட்டீங்கன்னு வைங்களேன், நம்ம போகிறது ஆண்டவருக்கு தெரியும். அவர் அங்கே ஆஸ்திகாரனையும் உண்டாக்கி வைப்பார், தயவுகளையும் உண்டாக்கி வைப்பார். ஹல்லேலூயா. ரூத்துக்காக தான் நடக்குது. அவள் தீர்மானத்தை எடுத்தா, வந்தா. இவளுக்கு தெரியாது போவாஸ் பணக்காரன்றது தெரியாது, போவாஸ் வயல்ன்றதும் தெரியாது. பட் இவள் போனது பொறுக்கிறதுக்காக. ஹல்லேலூயா. பொறுக்கிறதுக்கு போன இடத்துல அங்கே கண்காணி கண்ணிலையும் தயவை கொடுத்தாரு, போவாஸ் கண்ணிலையும் தயவை கொடுத்தாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவன் நமக்கு சொந்தக்காரன்றதே. ஹல்லேலூயா. அதாவது நகோமியோட சொந்தக்காரன், நகோமியோட கணவன் எலிமெலேக்கின் வழியின் சொந்தக்காரன் இவன். ஹல்லேலூயா. ஆனால் இது யாருக்கும் தெரியாது, இவங்களுக்கு தெரியாது. பின்னதான் நகோமியை பொறுக்கிட்டு, கோதுமையை பொறுக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நகோமி கேட்பா, நீ எந்த வயலுக்கு போன? அப்போ தான் சொல்லுவா, போவாஸ்கிற வயல். ஐயோ, அது நம்மளுடைய முறைப்படி நம்மளுடைய சொந்தக்காரம். ஹல்லேலூயா. ஆனால் இவளுக்கு தெரியாது. இதுதான் நான் சொல்ல வரேன், நம்ம ஆண்டவருடைய செட்டையில் நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொன்னால் போகிற இடத்துல ஆண்டவர் தயவுகளை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. அது யாருன்றது நம்மளுக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சுங்க. சொல்கிறீங்க, ஒரு சூழ்நிலை வந்துச்சு, வேலை இல்லை, வேலைக்காக நான் தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு பழைய ஒரு வேலை செஞ்ச இடத்துல ஜிஎம் நினைவு வந்துச்சு. இத்தனைக்கும் அவர் பிராமின் மனுஷன். சரி, ஜஸ்ட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு, அவர் எங்கே இருக்கார் என்னன்னு தெரில, பட் சார்
நான் ஹனீரா உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க சார், நான் இப்போ துபாய்க்கு வந்திருக்கேன், நான் வேலை தேடிருக்கேன் சார், சிவி அனுப்புண்டாரு. சரின்னு சொல்லிட்டு சிவி அனுப்பிட்டேன். சிவி அனுப்பினது அடுத்த நாளே இன்டர்வியூ கூப்பிடுறாங்க. போயாச்சு. போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியல, நான் அவர் எங்கே வேலை செய்கிறாரு எதுவுமே நான் கேட்கல, ஜஸ்ட்டு சிவி அனுப்பிட்டேன். போய் இன்டர்வியூ போனால் உள்ள அங்கே இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் நம்மளை இன்டர்வியூ எடுக்க கூப்பிடுறாரு. பார்த்தா இவர் அங்கே உட்காந்துருக்காரு. எனக்கு அதான் ஃபஸ்ட் டைம் நான் அவரை நேரில் பார்க்குறது. பட் உட்காந்துருக்காரு. இன்டர்வியூ முடியுது. இன்டர்வியூ முடிஞ்சிட்டு நான் கீழே வந்துட்டு தான் அவனுக்கு ஃபோன் அடிக்கிறேன். சார் நீங்கள் இங்கே தான் வேலை பார்க்குறீங்களா சார் அப்படின்ட்டு. ஆமாம் நான் இங்கே ஜிஎம்மாக இருக்கேன் அப்படின்றாரு. சரி என்னாச்சு இன்டர்வியூ? நான் சொன்னேன் சார் அவங்க செலக்டட்னு சொல்லிட்டாங்க, இவ்வளோ சேலரின்னு சொன்னாங்க அப்படின்னா. ஓகே நீ உனக்கும் ஓகே? நான் சொன்னேன் ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் லெட்டரையும் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்றேன். சரி அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணுறேன். கரெக்டாக எனக்கு நல்லா நினைவு இருக்குது. ஒரு ஜூலை 28 நான் டியூட்டியில் ஜாயின் பண்ணுறேன். ஜூலை 28 டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டேன். அவர்கிட்ட சொல்கிறேன் சார் நான் டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சந்தோஷம். ஜூலை 31 அவர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு சொல்கிறாரு நான் கம்பெனி விட்டு போயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் நினைக்கிறேன் என்ன எடுத்து விட்டு 3ஆம் நாள் அவர் போயிட்டார். இப்போ ஆண்டவர் நம்மளுக்கு எப்படி தயவை கொடுக்குறான்னு பாருங்களேன். சரி அங்கே ஒரு 6 மாதம் வேலை செஞ்சுட்டு போகிறேன். அங்கே சிச்சுவேஷன் கொஞ்சம் சென்ட்ரல் பேங்க் இஷ்யூ அப்படின்றனால அந்த பிரான்ச் ரினியூவல் ஆகுமா ஆகாதுன்ற ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கனால அங்கேருந்து ஒரு ஆப்ஷன் சொல்கிறாங்க, நீங்கள் வேலை வேணால் வேறு வேலை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கிடச்சிதுன்னா போய்க்கங்கன்றாங்க. மறுபடியும் சாருக்கு நான் மெசேஜ் போடுறேன். சார் இந்த மாதிரி ஏன்னா அவர் தான் என்னை எடுத்து விட்டார். அவருக்கு நான் ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுறேன். சார் இப்படி சுச்சுவேஷன் போயிட்டுருக்குது, நான் வேறு வேலை தேடலாமா அப்படின்னு யோசிக்கிறேன்னாரு. மறுபடியும் சொன்னார் அப்டேட்டட் சிவி அனுப்புண்டாரு. சரி சார்னு மறுபடியும் அனுப்பி கொடுக்குறேன். அனுப்பி கொடுத்தா அடுத்த இன்டர்வியூக்கு போகிறேன். அப்போ அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டால் இங்கே துபாயில் தான் இருக்கார். பட் வேலையில் எதுவும் கிடையாது. சரின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ நான் வேலை பார்க்க 5 வருஷமாக அங்கே தான் வேலை பார்த்துட்ருக்கேன். அந்த கம்பெனியில் எடுத்து விட்டுட்டு நான் கேட்குறேன் சார் நீங்கள் எப்படிங்க? இல்லை அங்கே ஜிஎம்மாக நான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்றாரு. அவர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் கரெக்டாக கொரோனா ஃபஸ்ட் டே தான் என்னுடைய டியூட்டி. அன்றைக்கி தான் லாக்டவுனும். சரின்னு சொல்லிட்டு இவருக்கு கொரோனா அஃபெக்ட் ஆச்சு. இங்கே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனார். கொஞ்சம் ஏஜ்டு வேறு, அவருக்கு வீசிங் இஷ்யூ ரொம்ப ஆச்சு. அப்புறம் அப்படியே அவர் ஊருக்கு போனது இன்னும் ஊரில் தான் இருக்கார், இன்னும் வரல. பட் எனக்கு வேலை கிடச்சிது. எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால் போவாஸ் மாதிரி ஆண்டவர் ஆட்களை ஏற்படுத்தி வைத்திருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சட்டைக்கெல்லாம் வந்தார். அந்த மனுஷனுக்கு எனக்கு அந்தளவுக்கு நான் அவர் எந்தெந்த எக்ஸ்சேஞ்சிலலாம் வேலை பார்த்தோரோ அங்கெல்லாம் நான் வேலை பார்த்துருக்கேன். இவ்வளோ தான் எனக்கு தெரியும். அதை தாண்டி அவருக்கு அண்டரில் நான் ஒரு நாள் கூட வேலை பார்த்ததில்லை. ஆனால் அந்த பேர் மட்டும் தான் இருக்கும். அவர் சீவில் எந்த பேர் இருக்கோ அதுவே என் பேரும் இருக்கும். அப்படின்னா 2 பேருக்கு ஆண்டவர் அந்த மனுஷன் மூலமாக தயவை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. இவ்வளோ தான் எனக்கு சொல்ல முடியும். அதே மாதிரி தான் ரூத்துக்கு ஒன்றும் தெரியாது. வயலில் பொறுக்கிறதுக்கு போன இடத்துல இது போவாசின வயல்னு கூட அவளுக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் தயவை கட்டளை இடுகிறாரு. ஹல்லேலூயா. எப்படி தயவுன்னு சொன்னால் போவாஸ் கூப்பிட்டு சொல்கிறான், நீ இந்தா இது உனக்கு சாப்பாடு இங்கே இருக்குது, அப்போ இருக்குது, நீ இந்த சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்கிறது பெரிய தயவு. ஹல்லேலூயா. பொறுக்க போன ஒருத்திக்கு ஒரு சாப்பாடு மேசையில் கிடக்குன்றது பெரிய விஷயம். ஆனால் எப்படி ஆண்டவர் தயவுகளை கொடுத்தான்னு சொன்னால் நம்ம பொசிஷன் அப்படியே உயர்த்துவார். ஆனால் ஒன்று மாத்திரம் தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறது, அவர் செட்டையின் கீழே அவர் செட்டைக்குள்ளே நீ அடைக்கலமாக வந்துட்டேன்னு சொன்னால் அவரால் நிறைவான பலன் உண்டு. ஹல்லேலூயா. தீர்மானம்ன்றது ஆண்டவர் நம்ம கையில் தான் கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. உலகத்துக்கு போகணுன்னா நீங்கள் போகலாம், ஆண்டவர் பின்னாடி போகிறோன்னா போகலாம். ஆனால் அதுக்கும் இதுக்கும் தான் வித்தியாசம். நீங்கள் ஆண்டவர் பிறகே போனால் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் வாசல்களை கர்த்தர் திறப்பார். ஹல்லேலூயா. தயவுகள் ஆண்டவர் கொடுப்பார். போவாஸ்களை சந்திக்க வைப்பார் ஆண்டவர். அங்கே கண்ணில் தயவை கொடுப்பார். ஹல்லேலூயா. பிறக்க போனவளுக்கு தயவு உண்டாச்சு. வேற அப்போ கூப்பிட்டு சொல்வார், அங்குள்ள கண்காணிட்ட அது யாருன்னு விசாரிப்பார். போவாஸ் விசாரித்த போது இன்னாருடைய மனைவி இவள் யார் எல்லாமே விசாரித்ததுக்கப்புறம் சொல்வார், வேறு வயலுக்கு போகாத, இங்கே பொறுக்கு. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் இப்படி தான் நம்மளுக்கு செய்வார். நீங்கள் நினச்சிப்பீங்க, ஐயோ என் சூழ்நிலை இப்படி இருக்குது. ஆண்டவர் நம்மளுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட்டை போட்டு வச்சுருப்பாரு. ஹல்லேலூயா. நம்ம தான் யோசித்து கவலைப்பட்டிருப்போம், ஐயோ இப்படி போகுது வாழ்க்கை. இல்லை, ஏன்னா ஆண்டவர் நம்ம லைஃப் ஆல்ரெடி அவர் பிளான் பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா. அவர் கையில் நம்ம ஒப்பு கொடுத்துட்டோன்னு வைங்களேன், அவர் நடத்துகிற பாதையில் போகணுன்னு சொன்னால் அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. இவள் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்தா, வேற எங்கேயும் போகலை, அங்கேயே பொறுக்கிறா, அங்கேயே இருக்கா. அங்கே வேலைக்காரிகள் கண்ணில் தயவு, கண்காணி அங்கே மேனேஜர் கண்ணில் தயவு. கண்காணின்றது தான் அந்த வயலுக்கு மேனேஜர் ஒருத்தரை போட்டிருப்பான் தெரியுமா, அவன் கண்ணில் தயவு. பொறுக்கிக்க நீ. ஹல்லேலூயா. என்னைக்கு நான் சொல்லுவேனே, கர்த்தருடைய சட்டைங்களை நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இதுதான் ஆண்டவர் செய்கிற விதம். ரூத்து மோவாபிய ஸ்திரீ,
அவளுக்கும் இஸ்ரவேல் தேவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, சபிக்கப்பட்டவர்கள். அவங்களுக்கு எந்த விதத்திலையும் இஸ்ரவேலோட சம்பந்தம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு தீர்மானம் எடுத்தா, இப்போ பெத்லஹேம் ஊருக்குள்ள ரூத்து. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நம்மளை அப்படித்தான் எங்கேயோ இருந்தோம், நம்மளுடைய பரம்பரையை சொல்லி கொடுத்து நம்ம இப்போ பின்பற்றுறோம். அப்படித்தானே மூட நம்பிக்கையெல்லாம் கடைபிடிச்சோம். அவங்க என்ன சொன்னாலும் அது நம்ம என்ன நினைச்சோன்னா, இந்த தாய் தாப்பு நம்மளை கெட்ட வழி நடத்த நினைப்ப மாட்டாங்க, அவங்க செய்கிறதெல்லாம் கரெக்டு, சொன்னதெல்லாம் கரெக்டு, அப்படி தான் நம்ம வாழ்ந்தோம். ஆனால் என்னைக்கு இஸ்ரவேலின் தேவனை குறித்து, கர்த்தரை குறித்து, ஏசப்பாவை குறித்து ஒரு வெளிப்பாடு நமக்குள்ளே வந்துச்சோ, அவங்க சொல்லி கொடுத்ததல்ல, அவர்தான் என்னுடைய அடைக்கலம். ஹல்லேலூயா. என் குடும்பத்தில் எல்லாரும் முஸ்லீம், ஆனால் நான் கண்டுகொண்டேன் தேவனை, என் மெய்யான கிறிஸ்துவை நான் கண்டுகொண்டேன். எனக்காக சிலுவையில் மரித்தவர் யார் என்பதை நான் உணர்ந்தேன். என் பாவத்துக்காக மரித்தவர் அவர், என் சாபத்துக்காக மரித்தவர் அவர், அவர் தான் எனக்காக வரப்போறவர். ஹல்லேலூயா. இந்த வெளிப்பாடு என்னைக்கு வந்துச்சோ, என்னுடைய குடும்பங்கள் சொல்லி கொடுத்த பாரம்பரியங்கள், சடங்குகள் எல்லாமே என்னைக்கு நம்மளை குறித்து நான் என்ன செஞ்சேன்றது எப்போ தெரியுமா தெரிய வரும்? கிறிஸ்துவ அறிஞ்சால் மட்டும்தான். அதுவும் நம்ம செய்கிறதெல்லாம் கரெக்டாக தான் தெரியும். உண்மை அப்படித்தானே? நம்ம முன்னாடி கண்ணாடி முன்னாடி போய் பார்க்காத வரையில் நம்ம எல்லாம் ஒரு பிம்பத்தோடு இருப்போம். அப்படித்தானே? நான் இப்படி அப்படின்னு கண்ணாடி முன்னாடி போய் பார்த்தா தான் தெரியும் நான் யாருண்டு. அதே தான் என் ஆண்டவரை என்னைக்கு நம்ம கண்ணாடி போல நம்ம வாழ்க்கையில் அவர் பிரதிபலிக்கிறாரோ, அன்னைக்கு தான் நான் யார் என்பதை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அன்னைக்கு வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை பழைய வாழ்க்கை அல்ல. உண்மைதான், பழைய வாழ்க்கை இல்லை, அவர் ஒரு புதிய வாழ்க்கை, புது மனுஷனை மாற்றத்துக்கு தான் இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. அதான் சொல்கிறாரு, அவருக்குள்ளே எல்லாம் வந்துட்டோன்னா நம்ம புதியவை. ஹல்லேலூயா. பழையவள் ஒளிந்து போயின, நம்ம புது சிருஷ்டி. ஹல்லேலூயா. நியூ கிரியேஷன். நடக்குமா? நடக்க முடியாது. ஆனால் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோன்னா நம்ம ஆவியில் ஒரு புது மாற்றத்தை தருவார், அது நம்மளையே மாற்றிடும். ஹல்லேலூயா. ரூத்துக்கு அப்படி தான் நடந்துச்சு. சாபம், ஒதுக்கப்பட்டவ, சபைக்குள்ளே 10 தலைமுறையானாலும் வர முடியாது. அப்படிப்பட்ட ரூத்தை பெத்லஹேமுக்குள்ளே வர்றா. போவாஸ் கடைசிக்கு திருமணம் முடிக்கிற அளவுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுறாரு. ஹல்லேலூயா. நகோமி அவள் அந்த ஊருக்குள்ளே வந்தப்போ அவளை விசாரிக்க வர்றாங்க. இவன் உடனே சொல்லுவா நகோமி ஒரு வார்த்தை, என்ன நகோமின்னு சொல்லாதீங்க, நகோமின்னு சொன்னால் மனமகிழ்ச்சின்னு அர்த்தம். நகோமின்னு சொன்னால் என்னது? மனமகிழ்ச்சின்னு அர்த்தம். அவள் பேரே சந்தோஷம், ஜாய். ஆனால் வாழ்க்கையில் இல்லை. அவள் சொல்லுவா, சர்வ வல்லவர் என் வாழ்க்கையில் மிகுந்த கசப்பை கட்டளையிட்டாரு, என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க, மாறான்னு கூப்பிடுங்கன்னுவாங்க. மாறாண்டா கசப்பு அப்படின்னு கூப்பிடுங்க, என் வாழ்க்கை அப்படி இருக்குன்னுவா. அப்போ இவ வரும்போது அப்படித்தான் அந்த ஊருக்குள்ளே வந்தா. அங்குள்ளவங்க எல்லாம் விசாரிக்கிறாங்க. இவங்களுக்கு நிறைய நிலங்கள், காணி, அதாவது நம்ம ஊரில் நிலங்கள் சொல்லுவோமே, அதெல்லாம் இவங்களுக்கு நிறைய இருந்துச்சு. எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க மோவாபுக்கு, பஞ்சத்துக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்தாங்க, ஏற்கனவே ஜனங்கள் இருக்காங்க. இப்படித்தான் நம்ம வாழ்க்கையை நம்ம டிசைட் பண்ணுவோம். எப்படின்னா, நம்மளை ஆண்டவர் ஒரு இடத்துல வச்சுருப்பார். பஞ்சம் கொஞ்சம் வந்தோன்னா ஓடி போகிறது பார்ப்போம். இல்லை, என் ஆண்டவர் அங்கே நிற்க சொல்லிட்டாருன்னா நில்லுங்க. ஹல்லேலூயா. ஈசாக்கு பஞ்ச காலத்தில் ஆண்டவர் சொன்னார் விதைன்ட்டு. பஞ்சம் எல்லாரும் ஊரை விட்டு ஓடுறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பஞ்ச காலத்தில் நீ விதை 100 மடங்கு அறுவடை. எப்படி நடக்குங்க? எல்லாருக்கும் பஞ்சம், ஈசாக்குக்கு மட்டும் 100 மடங்கு. நல்ல நாளில் விதைச்சாலே 100 மடங்கு வராது. பஞ்ச காலத்தில் 100 மடங்கு வருமா? வரும். எப்படி வரும் தெரியுமா? கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா வரும். ஹல்லேலூயா. அவன் கீழ்ப்படிஞ்சான் 100 மடங்கு அறுவடை. வேதத்தில் எழுதியிருக்கு தானே. இதே தான் இவங்க கீழ்ப்படியாதனால தான் அவ்வளோ இழந்துட்டு இன்றைக்கி வந்து நிற்கிறாங்க. ஆனாலுமே நான் ஆண்டவர் கைவிடுகிற ஆண்டவர் இல்லை. என்னை அவர் செட்டைக்குள்ளே வந்துட்டீங்களோ அன்னைக்கு அவர் அடைக்கலாம். ஹல்லேலூயா. இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், ரூத்து போவாச திருமணம் முடிக்கிறான். ஏன்னா சுதந்திரவாளி. ஹல்லேலூயா. உங்களுக்கு முறைப்படி, நம்ம ஊரில் சொல்லுவேன், முறைப்படி கல்யாணம் முடிக்கக்கூடியவன். ஹல்லேலூயா. அவன் ஏற்கனவே திருமணமாகாதவன், ஆஸ்திகாரன். அவனை நகோமி சொல்கிறா, இவன் உன்னுடைய சுதந்திரவாளி தான், நம்ம குடும்பத்திற்கு அவன் சுதந்திரவாளி. அதுக்கப்புறம் இவங்களுக்கு திருமணம் நடக்குது. யாருக்கு? ரூத்துக்கும் போவாஸுக்கும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு குழந்தைங்க பிறக்குது. அந்த குழந்தை யாருன்னு சொன்னால், நம்ம தாவீதோட கொள்ளு தாத்தா. ஹல்லேலூயா. எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னுமா, ஆண்டவர் ஆசீர்வதிச்சா நம்மளால் இமேஜின், அதான் நம்மளுக்குன்னு ஒரு இப்படி இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், அப்போது இல்லைங்க, அதை தாண்டின ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ரூத்து பெத்லஹேமுக்கு வந்தது, அவள் ஒன்றுக்கு வரல, மாமியாரோடு அப்படி ஒட்டிட்டு வந்துட்டா. இஸ்ரவேலின் தேவனை மட்டும்தான் அவள் கண்டுகொண்டா, வந்துட்டா. ஆனால் இங்கே வந்தபோது ஆண்டவர் வச்சிருந்த ஆசீர்வாதங்கள் டிஃப்ரெண்ட். ஹல்லேலூயா. மேலானது. ஹல்லேலூயா. வந்த இடத்துல ரூத்துக்கு நடக்குமாங்க, அங்கே கல்யாணம் முடிச்சு அவள் விதவையாக நிற்கிறா.
ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அவளுக்கு ஒரு வாழ்வு. இதுதான் கர்த்தர் சமூகத்தில் நான் சொல்ல முடியும். அவரை நம்பிட்டோம்னா நமக்கு ஒரு புது வாழ்வு. ஹல்லேலூயா. நம்மளுக்கு ஒரு புது துவக்கத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. அப்படி தான் கொடுத்தாரு. இப்போ நகோமி சொல்லுவா, நான் ஒன்றுமே இல்லை, என் மடியில் குழந்தைங்கெல்லாம் விளையாடுமான்னு அவள் நினச்சி பார்க்கல. இன்றைக்கி பேரனை வச்சு கொஞ்சிட்டு இருக்கா. அவளுடைய வாழ்க்கையை பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க, நகோமி நீயா? ஹல்லேலூயா. ஃபஸ்ட் என்ன சொன்னா, என்னை நகோமின்னு கூப்பிடாதீங்க, மாறாண்டு கூப்பிடுங்கன்னு சொன்னவ இப்போ எப்படின்னா பிள்ளைகளை கொஞ்சம் அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆனால் காரணம் யார் தெரியுமா? நகோமி எடுத்த தீர்மானம், ரெண்டாவது ரூத் எடுத்த தீர்மானம். ஹல்லேலூயா. நகோமி ஐயோ புருஷன் செத்து போயிட்டான், மகனெல்லாம் செத்து போயிட்டான், இனி எங்கே நம்ம ஊருக்கு போகிறது, இங்கே இருந்துருவோம் நினைக்கல. பார்த்தீங்களா, என்னைக்கு டைம் வருதோ டிசிஷன் எடுத்தா. ஹல்லேலூயா. ரூத்து அவளும் 100% கரெக்டாக எல்லாம் வேணாம், சொந்த ஊரும் வேணாம், ஒன்றும் வேணாம், புருஷனும் இல்லை, ஆனாலும் இந்த ஊருக்கு வரணும்னு நினச்சா. பார்த்தீங்களா, அதுதான் அவள் எடுத்த தீர்மானம். காரணம் என்ன? இஸ்ரவேலின் தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் நீங்களும் சொல்கிறேன், வாழ்க்கையில் நம்மளுக்கு எல்லா காரியமும் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் என்றைக்கு உங்கள் தீர்மானத்தை நீங்கள் கரெக்டாக கர்த்தருக்கு நேராக எடுக்கிறீங்களோ அன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் புது துவக்கத்தை வைப்பார். ஹல்லேலூயா. புது துவக்கத்தை ஆண்டவர் கொடுக்க முடியுங்க. ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஒன்றுமே நடக்காதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அன்னைக்கு கர்த்தரை நீங்கள் விசுவாசித்து அவருக்குன்னு நீங்கள் ஒப்பு கொடுத்து அவர் சட்டைக்குள்ளே வந்துட்டீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் புது துவக்கத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. ஒருத்தராவது ஆண்டவர் நீங்கள் இந்த இவ்வளோ வேதத்தை படிச்சிருப்பீங்க, எத்தனை 1000 மெசேஜ் கேட்டிருப்பீங்க. சொல்லுங்கள் பார்க்க, கர்த்தரை நம்பின ஒருத்தங்களை கூட ஆண்டவர் கைவிட்டு இருக்காரா? இல்லை. கர்த்தரை நம்பின யாராவது கெட்டு போனாங்கன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை. சாட்சி எதுக்கு சொல்கிறாங்க? அவங்க வாழ்க்கை எப்படி மாறிச்சுன்றது அவங்களால சொல்ல முடியுன்றனால. ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை வந்ததுனால தான் சொல்ல முடியுது. அவங்களுக்கு ஒரு புதிய ஆண்டவர் ஒரு புது வாழ்க்கை கொடுத்ததுனால தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. உண்மைதானே? இல்லாட்டி எதுக்காக அவங்க இப்போ சொல்லணும்? என் ஆண்டவர் இப்படி செஞ்சுட்டாரு, அப்படி செஞ்சுட்டாரு, எதுக்கு சொல்லணும்? அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு தெரியும், என் பழைய வாழ்க்கை இவ்வளோ குப்பையாக இருந்துச்சு, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள நான் கடந்து போனேன், ஆனால் என்னை கர்த்தரை நான் கண்டு கொண்ட போது என் வாழ்க்கை மாறிச்சு. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. ரூத்துட்ட கேட்டால் ரூத் அப்படி தான் சொல்லுவாள். இப்போ ரூத் எங்கே வந்து நிற்கிறா தெரியுமா? ரூத்து எங்கேயோ இருந்த புறஜாதி, ஆண்டவர் சமூகத்துக்கு வரவே கூடாதவ, எங்கே வந்து நிற்கிறா தெரியுமா? நீங்கள் மத்தேயுக்கு போனீங்கன்னா தெரியும், ஏசப்பாவுடைய பிறப்பில் அந்த ஒரு பட்டியல் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ரூத்தோட பேர் வந்திருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்கே 5 லேடிஸ் தான் எழுதப்பட்டிருக்கும், மரியாள் உட்பட. அதில் இவ ஒருத்தி. ஹல்லேலூயா. ஏன் எழுதப்பட்டுச்சு தெரியுமா? தீர்மானம். ஹல்லேலூயா. தீர்மானம் எடுத்ததுனால தானே எழுதப்பட்டா. அது என்ன வாசிங்க, மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம். சல்மோன் போவாசை ராகாபிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். மத்தேயு 1:5. அப்போ இந்த இடத்துல ரூத்துங்கிற பேர் வருதுன்னு சொன்னால் எவ்வளவு கிருபை பெற்றிருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனையா எல்லா லேடிஸ்ட பேரும் எழுதப்பட்டிருக்குதா? இல்லை. புறக்கணிக்கப்பட்டவங்க, ஒதுக்கப்பட்டவங்க, ஒன்றுக்கு உதவாதவங்க தான் இங்கே எழுதப்பட்டிருப்பாங்க. ராகா வேசி. ஹல்லேலூயா. ராகா வேசி. ஹல்லேலூயா. இதில் யூதா வந்து தாமார் என்று எழுதப்பட்டிருக்க மருமகள். ஹல்லேலூயா. மருமகள் தான் தாமார். அப்போ அங்கேயும் என் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் இந்த உலகத்தையே ரட்சிக்கிற இரட்சகர் எப்படிப்பட்ட ஒரு வரிசையில் வந்தார்னு சொன்னால், அதில் 5வது வசனத்தில் சல்மோன் போவாசை ராகாவிடத்தில் பெற்றாள், போவாஸ் ஓபேத்தை ரூத்திடத்தில் பெற்றாள். ஹல்லேலூயா. ஓபேத் ஈசா வந்து தாவீதுடைய அப்பா. ஹல்லேலூயா. தாவீதுடைய அப்பா தான் ஈசா, ஈசாவுடைய அப்பா தான் அங்கே சொல்லப்பட்ட போவேசுடைய மகன் ஓபேத். ஹல்லேலூயா. அதுதான் நான் சொன்னேன், கொள்ளு தாத்தா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆண்டவருக்கு எடுத்த ஒரு தீர்மானத்தின் நிமித்தமாக அப்படியே பட்டியலே மாறிச்சு. ஹல்லேலூயா. இன்றைக்கி நானும் நீங்களும் எதில் புகழ் பெற்றோமோ, எதில் நம்ம பெருசாக இருக்கோமோ தெரில, ஆனால் எதில் தெரியுமா நம்ம பெருமை பாராட்டணும்? ஆண்டவரோட பிள்ளைன்னு சொல்கிறதுல. ஹல்லேலூயா. அதுதான் உலகத்தில் கிடைக்கிற பெரிய ரெக்கக்னைசேஷனே அதுதான். இந்த உலகத்தில் நீங்கள் மேனேஜராக இருக்கீங்க, பெரிய டிகிரி முடிச்சிருக்கீங்க, இதெல்லாம்
ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனால் ஆண்டவர் புல்லுன்றது நித்தியம் நித்தியம் வர கொண்டு போக போகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்கிறீங்க, தீர்மானம் நம்ம எடுக்கணும். எப்படி தெரியுமா? நீங்கள் நம்ம பாடணும் தெரியுமா? சிலுவை சுமந்துற எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்காகத்தான் வாழ்கிறது. ஹல்லேலூயா. அதான் உண்மை. ரூத் எடுத்த அந்த தீர்மானம் புறஜாதியில் இருந்த ஒதுக்கப்பட்ட அவளை இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பிறப்பின் வம்சத்தில் கொண்டு போய் சேர்த்துருச்சு. ஹல்லேலூயா. அதான் சொல்கிறேன், இன்றைக்கி நானும் நீங்களும் ஒரு தீர்மானம் எடுத்தோன்னு சொன்னால் தலைமுறைக்கும் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா? சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆண்டவர் மனதளிச்சிடுவோம். இங்கே தப்பாக நினைக்க, இங்கே சபையில் உட்காந்துருப்போம். ஊரில் போய் கல்யாணம் சொன்னால் ஆண்டவர் ஏசப்பாக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் நம்ம ஜாதிப்படி நம்ம முறைப்படி அப்படியெல்லாம் பார்த்து கொண்டு எடுத்துருவாங்க. உண்மை தானே? திருமணம் ஆர்சி சர்ச்சில் நடக்கணும், இல்லைன்னா நடக்காதா கல்யாணம்? அதுக்காக ஏசப்பா எனக்கு யாரும் தெரியல, ரட்சிப்பு தெரியவே தெரியாது. அப்போ நம்ம தீர்மானம் இப்படி இருக்குது. ஹல்லேலூயா. உண்மை தானே? பிள்ளைக்கு காது குத்து கோயிலுக்கு போயிடுறது, அது வர ரட்சிப்பு. இங்கே ஏசு ஊருக்கு போனால் காது குத்து என்ன பண்ணுறது? வைஃப் சொல்லிட்டா எந்த கோயில்? ஏதாவது ஒரு கோயிலில் நிற்பாங்க. யார்? ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்காக பின் செல்வேன்னு சொன்ன அவரோட சட்டையும் கீழே நிழலுக்குள்ளே வந்து அவரோட பலனை அனுபவித்து நம்ம பின்மாறி போய் நிற்போம். பின்மாறி இல்லை, வேணும்னு பண்ணிட்டு இருப்போம். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறாரு. தீர்மானம் எடுத்துகிட்டு சொன்னால் நீ திரும்பி பார்க்கவே கூடாது பழசை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டாரா, இன்னும் நோக்கிப்போ. ஹல்லேலூயா. பிடிச்சிட்டாரா, நம்மளுக்கு பின்னான வாழ்க்கை தேவையில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கி நானும் நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்குறோமே, நமக்கு ஒரு பின்னான ஒரு வாழ்க்கை இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல முடியுமா? பின்னான ஒரு வாழ்க்கை இருந்துச்சு தானே? உலகம் மதிக்காத, குடும்பம் ஏற்றுக்கொள்ளாத, நம்மளை பார்த்தா சீன்னு சொல்கிற ஒரு வாழ்க்கை இருந்துச்சு தானே எல்லாருக்கும்? அங்கேருந்து நம்மளை என் ஆண்டவர் தேடி வந்தார். யார் மூலமோ எப்படியோ தேடி வந்து அவரை குறித்து வெளிப்படுத்தினார். அன்றைக்கி நம்ம அவரை ஏற்றுக்கிட்டோம். இன்றைக்கி அந்த வேதத்தை சுமக்கிறோம். எதுக்கு தெரியுமா? அவர் யாருன்னு தெரிஞ்சதுனால. உண்மைதானே? அவர் யாருன்னு தெரிஞ்சதுனால. ஜெபிக்க வருதோ இல்லையோ, வேதம் படித்து புரியுதோ புரியலையோ, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் வாழ்க்கையில் தீர்மானத்தை எடுத்தீங்கன்னா மாற்றாதீங்க, அவருக்காக ஓடுங்க. ஹல்லேலூயா. நான் என்ன சொல்ல தெரியுமா? போவாஸ் ஆண்டவர் ரூத்துக்கு ஏற்படுத்தி வச்சுருந்தார் தானே? ரூத்துக்கு இங்கே வரும்போது ஏதாவது தெரியுமா? இதுதான் நீங்களும் நானும். ஆண்டவர் பிறகே வரும்போது ஒன்றும் தெரியாது. திட்டங்கள் தெரியுமா? ஆண்டவர் எனக்காக உங்களுக்காக வச்சுருந்த ஆசீர்வாதங்கள் தெரியுமா? பிளான் தெரியுமா? தெரியாது. ஆனால் இந்த குருட்டுத்தனமான விசுவாசம் சொல்லுவோம் தெரியுமா? அதை பிடிச்சி தானே வந்தீங்க. அது கடைசி வரை இருக்கணும். ஹல்லேலூயா. கடைசி வரை இருக்கணும். இது எப்போ தெரியுமா மாறும்? கொஞ்ச நாள் சபைக்கு வந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் வார்த்தையும் கொஞ்சம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஐயோ எனக்கா எல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. அப்போ எப்படி தெரியுமா? நம்மளுக்குன்னு ஒரு ரூட்டை போட்டுக்கிறது. ஆண்டவர் நடத்துகிறாரோ நடத்தலையோ நம்மளே டிசிஷன் எடுத்துடுறது. இல்லை, என் ஆண்டவருக்காக பிடிச்ச எடுத்த தீர்மானத்தில் மாற்றமே வரக்கூடாது. ஹல்லேலூயா. எதுக்குங்க மாறணும் சொல்லுங்கள்? எதுக்கு மாறணும்? அடுத்த கேள்வி. தீர்மானம் எதுக்கு மாறணும்? இப்போ நான் சொன்ன சில காரியங்கள் தான். நீங்கள் என்ன யோசிப்பீங்கன்னா, என் குடும்பம். ரூத்து மாத்திரம் அவள் குடும்பம் நினச்சிருந்தாள்டா மோவாபை விட்டு வந்திருக்க மாட்டான். ஹல்லேலூயா. உண்மைதானே? சொந்த ஊர் நினச்சிருந்தா மோவாபை விட்டுட்டு வந்திருக்க மாட்டான். பெத்லஹேம்ல நம்ம நகோமி பெரிய மாளிகை கட்டி வச்சுருந்தாலும் வந்தாளா? இல்லை. நகோமி அங்கே ஏற்கனவே சேர்த்து வச்சுருந்தாலும் வந்தாலும், ஏற்கனவே பஞ்சத்தில் அடிபட்டு இங்கே வந்துட்டோம். உண்மைதானே? அங்கே பெத்லஹேமில் பஞ்சம் வந்ததுனால தான் மோவாப்புக்கு வந்தோம். மோவாப்பில் 10 வருஷம் ஆகிட்டு ஊருக்கு போனால் என்னத்தை இருக்கும்? எல்லாம் புதுசு. இனி நம்ம வயலில் போய் புறக்கினாதான் சாப்பாடு, கோதுமையை கொண்டு வந்து வறுத்து திண்டாதான் சாப்பாடு. ஆனாலும் தீர்மானம் மாறலை. ஹல்லேலூயா. நானும் நீங்களும் ஒரு பிரியாணிக்கு தீர்மானம் மாறிடும், ஒரு திருமணம் மாறிடும், ஒரு குழந்தை தீர்மானம் மாறிடும். மாற்றாதீங்க. நான் ஆண்டவர் சொல்கிறது, நீ அவருடைய செட்டையின் நிழலுக்குள்ள வந்துட்டேன்னு சொன்னால், அடைக்கலம்னு வந்துட்டோன்னா திரும்ப போகக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ தான் அவரோட பலனை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம எப்படி தெரியுமா? அப்பப்போ ஓடி போகிறது, மறுபடியும் அடைக்கலத்துக்குள்ளே ஓடி வர்றது. ஒரு அடி வாங்கினோன்னா ஓடி வந்து நிற்போம் உள்ள. தானே? ஒரு அடி வாங்கினோன்னா உள்ளே வந்து நிற்போம். அதுவரை அடைக்கலமும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. அதுக்கப்புறம் அடைக்கலமே அடிமை நான் ஐயா பாட்டு வேற. அதுவரை அடிமை எங்கே? உலகத்தில் இல்லை. நான் ஆண்டவர் எதிர்பார்க்குறது, உங்களுக்கு என்ன இருக்குதோ இல்லையோ அவருக்கென்று எடுத்த தீர்மானம் மாறவே கூடாது. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை நீங்களும் கண்ணால் பார்க்கலிங்க, அதுதான் உண்மை. அதான் சொல்லப்படுது, அவர் எங்களுக்கென்று ஏற்படுத்தி வைத்தவைகளை என்னுடைய கண்கள் காணவும் இல்லை, காதுகளால் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அது எதுவாக இருக்கட்டும், ஆண்டவர் ஏற்படுத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா?
இல்லை. கேட்டிருக்கீங்களா? இல்லை. உணர்ந்து கூட இருக்கீங்களா? இல்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கென்று ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்றைக்கி நீங்கள் துபாயில் 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாழ்க்கை வாழ்வீங்க நீங்கள் நினச்சிங்களா? அவன் பாஸ்போர்ட் எடுக்க கனவுன்னு நினச்சிட்டு இருப்பான். உண்மைதானே? பாஸ்போர்ட்டு எனக்கு நடந்துருக்காது, அநேகம் நடந்திருக்காது. நம்மளுக்கு அது நடந்திருக்கும். துபாய் ஃப்ளைட் ஏறி வர்றது சிலருக்கு நடந்திருக்காது, நம்மளுக்கு நடந்துச்சு. இங்கே வந்து வேலை நடந்திருக்காது, ஆனால் இங்கே நம்மளுக்கு நடந்துருச்சு. இது எல்லாம் நம்மளுடைய பிளான் அல்ல. உண்மைதான். நீங்கள் உங்கள் பிளானா? ஏன் பிளானா? இல்லை. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி வச்சுவைகள். ஹல்லேலூயா. இனி 10 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே ஆண்டவர் என்ன ஏற்படுத்தி வச்சிருக்காரோ அதன்படி நடத்துவார். ஆனால் ஒன்று மாத்திரம், அவர் செட்டைங்குள்ளே வந்துட்டேன், அவர் நிறைவான பலன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும். ஹல்லேலூயா. அதில் எந்த மாற்றமுமே இல்லை. இன்னைக்கு சொல்லுவேன், என்னுடைய குடும்பத்தில் நான் அவரை பின்பற்றி வந்தபோது குடும்பத்தில் எவ்வளோ பேசியிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். என் கணவர் டோட்டல் ரோமன் கத்தலிக். அவங்க குடும்பம் ஊரில் சபையே ஊருக்கு வெளியே தான் இருக்கும். ஊருக்குள்ளே சபை வைக்க முடியாது. அந்த ஊரில் தான் அவங்க பிறந்து வளர்ந்தது. அந்தோனியார் சொன்னால் அங்கே எல்லாமே விழுந்தா எலுமினா அந்தோனியார், குழந்தை விழுந்திருந்தாலும் அந்தோனியாரே அப்படின்ட்டுருவாங்க. ஏன்னா அப்படி விசுவாசத்தில் வளர்ந்துட்டாங்க. அதை ஒரு நாளில் மாறிடுமா? ஒரு நாளில் மாற்றிட முடியுமா உங்களால்? என்னாலே முடியாது. ஆனால் ஆண்டவருடைய இரக்கம், தயவு ஒன்று மாத்திரம்தான் நம்மளை இன்றைக்கி ரச்சித்தது. ஹல்லேலூயா. அவரையும் ரட்சிக்க போதுமானவர், அவங்களையும் ரட்சிக்க போதுமானவர். ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ள அனைவருக்காகவும் அனைத்து ஜனங்களுக்காகவும் அவர் அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. உண்மைதானே? என்னையும் உங்களையும் ரட்சித்த ஆண்டவர், அவரை ரட்சிப்பது லேசான காரியம். அவரால் கூடும். என் குடும்பத்தில் எல்லாரும் இப்போ வந்தீங்கன்னா எங்கள் அக்கா எங்கள் தங்கச்சியெல்லாம் ஃபுல் ஃபேஸ் கவர் பண்ணுவாங்க, அவ்வளோ தீவிரமாக இருப்பாங்க. ஆனால் ஒன்று மாத்திரம் தெரியும், இஸ்ரவேலின் தேவனை நான் கண்டுகொண்டேன். ஹல்லேலூயா. அது பெரிய பாக்கியம் நான் நம்புகிறேன். நாம் வளர்ந்த விசுவாசம் எல்லாம் ஐயோ இப்படித்தான் நான் விசுவாசத்தில் வாழ்ந்தேன். ஆனால் என் ஆண்டவரை நான் கண்டு கொண்ட போது குடும்பம், ஊர், சொந்தங்கள் அதெல்லாம் மோவாபோடே விட்டுட்டு வந்துடணும். ஹல்லேலூயா. செட்டைக்குள்ளே வந்துட்டேன், அடைக்கலமாக வந்துட்டேன். அவரால் உண்டு பலன். ஹல்லேலூயா. அது எனக்கு இங்கே பொறுக்கிற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அறுக்கிற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அரிகட்டுகளை சுமக்கிற வாழ்க்கையாக இருந்தாலும் என் ஆண்டவர் எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துவார். ஹல்லேலூயா. அவரால் நடத்த முடியும். ஹல்லேலூயா. குறைவின்றி நடத்துவார். அவரை நம்பி வந்த ஒருத்தருக்குமே அவர் குறைவு வச்ச ஆண்டவர் கிடையாது. அவர் அனந்த ஞானி, அவர் ஐஸ்வர்ய சம்பனர். ஹல்லேலூயா. அவர்கிட்ட இல்லாததா? உண்மைதானே? வார்த்தையினால் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருக்கு நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வதிப்பது லேசான காரியம். ஆனால் எங்கே தெரியுமா நம்ம ப்ராப்ளம்? நம்மளுடைய விசுவாசத்தில் தான் பிரச்சனை. ஹல்லேலூயா. வேற எங்கேயுமே பிரச்சனை இல்லை, நம்ம விசுவாசத்தில். கேட்குறதுல 2வது பிரச்சனை. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். ஆனால் என்ன கேட்கொண்டே தெரியாது நம்மளுக்கு. உண்மைதானே? ஆண்டவர் சமூகத்தில் என்ன கேட்கொண்டே தெரியாது. இல்லை, அவர் சொல்கிறாரு, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். எப்படி கேட்கணும்? அவர் நாமத்தினால கேட்கணும். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஏசப்பா நாமத்தையும் மறந்துடுவோம், உலகத்தில் எவன் பின்னாடியே போய் நிற்போம். ஹல்லேலூயா. ரெக்கமெண்ட் உலகத்தில் தேடுவோம், வேலை உலகத்தில் தேடுவோம். ஆண்டவர் பலகணிகளை திறக்க போதுமானவர். ஹல்லேலூயா. பலகணிகளை திறக்க போதுமானவர். அவர் ஆசீர்வதிக்க போதுமானவர். ஹல்லேலூயா. அவருக்கு ஆசீர்வதிக்கத்தான் தெரியுங்க. ஹல்லேலூயா. அவருக்கு ஆசீர்வதிக்க மட்டும்தான் தெரியும். அவர் அந்த அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. நீ எவனை ஆசீர்வதிக்கிறையோ அவனை நான் ஆசீர்வதிப்பேன். அப்போ எவ்வளோ பெரிய அதிகாரத்தை கொடுத்துருக்காரு உலகத்தில். ஆண்டுகளாக அவர் உருவாக்கினார் மனுஷனை. ஹல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. என் வாழ்க்கையில் என்ன வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் என் தீர்மானத்தில் நான் உறுதியாக நிற்பேன். ரூத்தை போல உறுதியாக நிற்பேன். ஹல்லேலூயா. ரூத் எப்படி உறுதியாக நின்னாலோ அந்த உறுதியோடு நான் நிற்பேன். ஹல்லேலூயா. தானியேலும் அப்படித்தாங்க, அவன் தீர்மானத்தில் உறுதியாக நின்னான். சிங்கக்கெபி வந்துச்சு உண்மை, ஆனால் ஆண்டவர் தப்பு வச்சார் தானே. ஏன் தப்பு வச்சார் தெரியுமா? அவன்கிட்ட ஃபஸ்ட் எடுத்த தீர்மானத்தில் அவன் மாறலை. ஹல்லேலூயா. என்னைக்கு அவனும் சொந்த தேசத்தை விட்டுட்டு கல்தேயர் தேசத்துக்கு போனான், பாபிலோனுக்கு அடிமையாக பிடிச்சிட்டு போய் அவனுக்கு என்ன வேலை? அங்கே அரண்மனையில் வேலை கொடுத்தாங்க. அவனுக்கு சொல்லிட்டாச்சு, ராஜ சாப்பாட்டில் அவனுக்கு கொடுப்பாங்க. ராஜா கொடுக்குற சாப்பாடு எப்படி சாப்பாடு? ஷேக்கிற சாப்பாடெல்லாம் கிடச்சா நீங்கள் நான் விட்டுருவோமா? ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் அப்படின்னு சாப்பிட்ருப்போம். உண்மைதானே? ஹை குவாலிட்டி, உண்மைதானே? ஹைஜீனிக்கான ஃபுட்டு கிடச்ச சும்மா இருப்போமா? நம்ம நினைப்போம் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம்ட்டு. ஆனால்
தானியல், அதில் நான் தீட்டுப்பட மாட்டேன், வேண்டாமே வேண்டாம், நான் நான்வெஜ் எடுக்கவே மாட்டேன், ஒன்லி வெஜ். இது யாரும் அவனுக்கு கொடுத்த அறிவு? யாரும் கொடுக்கல, அவன் எடுத்த தீர்மானம். என் ஆண்டவர் என்னை புஷ்டியாக வைப்பார். ஹல்லேலூயா. நான் சாப்பிட்ற சாப்பாட்டில் எனக்கு ஸ்ட்ரென்த்து வரப்போகிறதில்ல, ஆண்டவர் கொடுக்குற ஸ்ட்ரென்த்து. ஹல்லேலூயா. அவனுக்கு அது தெரிஞ்சதுனால தான் அவன் தீர்மானம் எடுத்தான். முதல் தீர்மானம். ரெண்டாவது தீர்மானம் அவன் எடுத்தான், உலகத்தில் என்ன சட்டம் வந்தாலும், ராஜா என்ன சட்டத்தை கொண்டு வந்தாலும் நான் என் ஜெப வேலையை நான் மாற்ற மாட்டேன். ஹல்லேலூயா. 3 நேரம் நான் ஜெபிப்பேன். அதுவும் இஸ்ரவேல் ராஜா எங்கே இருக்காரு, அவருடைய திசையை நோக்கி ஜெபிப்பேன். பலகணிகள் அந்த ஜன்னலை திறந்து அந்த நாட்களில் சாலமோனுடைய இப்போ அந்த நாட்களில் கட்டின அந்த இது என்னது ஆலயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த திசையை நோக்கி தான் ஜெபிப்பாங்க. அந்த திசையை நோக்கி அவன் ஜெபிப்பான். எங்கே எவன் அப்படி தேவனை ஜெபித்தாலோ ஆராதித்தாலோ தொழுதாலோ அவனை சிங்கக்கெபியில போடுவேன்னு சட்டம் கொண்டு வந்தாச்சு. ஆனால் இவன் வழக்கத்தை மாற்றலை. ஹல்லேலூயா. இதுதான் தீர்மானங்கள், இதுதான் தீர்மானம். மாற்றலை. சிங்கக்கெபியில போட்டாங்க, ஆனாலும் கர்த்தர் சிங்கத்தின் வாய்களை கட்டினார். ஏன் தெரியுமா? தீர்மானம் மாறலன்னா ஆண்டவர் நமக்கா இறங்கி கிரியை செய்வார். ஹல்லேலூயா. ரூத்துட வாழ்க்கையிலே வந்தான். தீர்மானம் மாற்றலை. ஆண்டவர் போவாசை ஏற்படுத்தி, போவாசை அவனுக்கு திருமணம் முடித்து அவளுடைய குழந்தைகளை காண வச்சு ஆண்டவர் ஆசீர்வதித்து இஸ்ரவேலின் அந்த ராஜாவை அறிந்ததுனால ஏசப்பாவின் பிறப்பின் பட்டியலில் ரூத்துட பேரை எழுத வச்சாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதே தான் என் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் தீர்மானத்தை நீங்கள் மாற்றாதீங்க. எந்த காரணத்தை கொண்டும் தேவனுக்கென்று எடுத்த தீர்மானத்தை மாற்றவே மாற்றாதீங்க. தானியலை போல சிங்கக்கெபிக்குள்ளே போட்டாலும் தேவன் வாய்களை கட்டுவார். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் அவன் தீர்மானத்தை மாற்றலை. ஹல்லேலூயா. அதே போல் இன்றைக்கி நானும் நீங்களும் அவருக்கென்று எடுத்த தீர்மானத்தில் எதுலையும் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. ஹல்லேலூயா. காம்ப்ரமைஸ் உலகத்தில் எதில் வேணாலும் ஆகுங்க, ஆனால் கர்த்தரோட காரியத்தில் ஆகவே ஆகாதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்று சொன்னால் அவர் அதை பார்க்குறாருங்க. என் ஆண்டவர் உங்கள் வைராக்கியத்தை பார்க்குறாரு, அவர் மேலே வைத்த அவருக்கு எடுத்த தீர்மானத்தை பார்க்குறாரு. அப்போ தான் உங்களுக்கு நிறைவான பலன் உண்டாகும். ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் உலகத்தில் ஊரில் நீங்கள் என்னென்ன பின்பற்றி வந்தீங்களோ, என்னென்ன சடங்குகளுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகளுக்குள் இருந்தீங்களோ, இன்றைக்கி ஆண்டவர் இந்த இடத்துல உங்களை உட்கார வச்சதுக்கு நோக்கம் அவரை கண்டுகொள்ள. ஹல்லேலூயா. அவரை கண்டு கொண்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் அவரை கண்டுட்டா உங்களுக்கு என்னென்ன எல்லாம் பாவன்றது தெரிய ஆரம்பிச்சிடும். நான் செஞ்சதெல்லாம் என்னன்றது தெரிய ஆரம்பிச்சிடும். அவர் என்னைக்கு கண்டு கொண்டோமோ என் வாழ்க்கை எவ்வளோ குப்பைன்னு தெரியும், நான் எவ்வளோ குப்பைன்றது தெரியும். ஹல்லேலூயா. அது தெரிஞ்சிட்டிங்க சொன்னால் அதெல்லாம் விட்டு விலகுங்க. விட்டு விலகிட்டீங்கன்னு சொன்னால் அது பக்கம் மறுபடி போகாதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பின்னாடி போகாதீங்க. அதுக்கு விலைக்கிரயம் எதுவாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி போகாதீங்க. ஏன்னா ஆண்டவர் நிறைவான பலனை வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. எழுந்து நின்று ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரிபா சந்தர ரிக்கலவா. ஒருவேளை உங்கள் சூழ்நிலை பொறுக்கிற நிலைமையாக இருக்கலாம் இன்னைக்கு. ஆனால் அந்த வயலில் பொறுக்க போன அவளுக்கு அந்த வயலுக்கே சொந்தக்காரி ஆண்டவர் மாற்றினார். உண்மைதானே? போவாஸ் வயலில் பிறக்கிறது தான் போனால் போவாசுடைய வயலுக்கே சொந்தக்காரி ஆண்டவர் மாற்றினார். ஹல்லேலூயா. என் ஆண்டவரால் ஆகும். என் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நீங்கள் இந்த தேசத்துக்கு வேலைக்காக வந்திருக்கலாம், என் குடும்பத்தை வாழ வைக்கன்னு வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் உங்கள் செட்டை நிலைக்குள்ளே வந்துட்டேப்பா, உங்கள் செட்டை நிலைக்குள்ளே அடைக்கலமாக வந்துட்டேன். ஆண்டவரே, எனக்கு அது மட்டும்தான் தெரியும், எனக்கு என்னென்னு தெரியாது மற்றதெல்லாம். ஆனால் அதில் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். அந்தக்குள்ளேயே நான் அடங்கி இருப்பேன் ஆண்டவரே. அந்த அடைக்கலத்துக்குள்ளே தான் நான் இருப்பேன் ஆண்டவரே. எதுக்காகவும் நான் ஆண்டவரே, எதுக்காகவும் நான் மறுபடியும் மோவாப்புக்குள்ளே போக மாட்டேன். என் சொந்தத்துக்குள்ளே, என் சொந்த பழைய வாழ்க்கைக்குள்ளே நான் போக மாட்டேன் ஆண்டவரே. உங்களுக்காக வைராக்கியமாக நிற்பேன். என் தீர்மானத்தில் நான் நிற்பேன். இன்றைக்கி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒன்று மாத்திரம் நான் சொல்ல முடியும். ஒரு ரூத்தை ஆசீர்வதித்த தேவன், ஒரு போவாசை கொடுத்து அவன் ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கி உங்களுக்கு ஆஸ்திக்காரனாய், ஆஸ்திக்கு சொந்தக்காரனாய் உங்களை மாற்றுவது அவருக்கு லேசான காரியம். அதே போல் அவருடைய பிள்ளையாய் இருப்பதற்கு, அவருடைய பிள்ளை என்பது தான் பெரிய கிருபை, பெரிய பாக்கியம். அதில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் நிறைவான பலனை உங்களுக்கு கொடுப்பாரு. இந்த உலகத்தில் எதுவுமே எங்களுக்கு நிரந்தரம் இல்லை. ஆனால் அவர் பிள்ளைன்றது மாத்திரம் நிரந்தரம். ஏசப்பாவுடைய பிள்ளைன்றது நிரந்தரம். அதில் நீங்கள் இருந்துட்டீங்கன்னு வைங்களேன், அவர் உங்களை நடத்துவார், உங்கள் தேவையை சந்திப்பார், உங்களை தேசத்தில் உயர்த்துவார். அவர் உங்களை
குடும்பத்தின் முன்பா மற்றவர் முன்பா சாட்சியா நிறுத்துவாரு. அதுதான் அவர் செய்ய போற காரியம். ரூத்த நகோமிய அந்த பெத்லஹேமில் எப்படி ஆசீர்வாதமாக்கி, எப்படி உயர்த்தி, எப்படி ஆண்டவர் அந்த நாட்கள் அவங்களை ஒரு சாட்சியா நிறுத்தினாரோ அது போல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.